திருச்சிற்றம்பலம். கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் மலர் நல்லார் புனிவரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருவியலுரிய வந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியார் படிக்க போறோம். சிவப்பிரகாசர் உரை விளக்கம். கடவுளாகிய பரமாச்சாரியார். இதில் முற்பட்ட கடவுளாகிய பரமாச்சாரியரை அருளி செய்கின்றார். அகலமாயாரும் அறிவறியது அப்பொருள் சகலமாய் வந்ததென்றுந்தி பெற தானாகத் தந்ததென்று உந்தி பெற. இதன் பொருள் அகலமாய் அநாதியே நிர்மலமாய் யாரும் அறிவு அருது தன்னை கூடினவர்களாலும் கூடாதவர்களாலும் அறிதற்கு அரிய அப்பொருள் பரிபூர்ணமான அந்த பெரும்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தீவர நம் பொருட்டால் ஒரு திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்தது. ஆன்மாக்களின் பொருட்டு திருமேனி தானாகத் தந்தது என்று உந்திவர. இப்படி எழுந்தருளி வந்த அந்த பொருள் ஒன்று தீட்சையினாலே சஞ்சிதத்தையும் ஒழித்து, 2 பிரார்த்தம் புசிக்கச் செய்து அதில் அழுந்தாதபடியும் காட்டி, 3 ஆகாமியமேறாதபடி நிலையிலே நிறுத்தி, 4வது மாய படலத்தை முறித்து, 5 மூலமலமாகிய நிகழத்தை விடுவித்து, 6 அருளாகிய அமிர்தத்தை புசிப்பித்து தன்னுடைய திருவடியிலே கூட்டி வேறரணிக்க தந்தது என்க. உந்தி என்றது குழாங்கூடிய மகளிரது விளையாட்டு. பற ஒருமை பெண்மை மயக்கம். பறக்க என்னும் வியங்கோளை பறவென விகாரமாக்கி தீ பற என பிரிந்து உமது அநாதி குற்றத்தை விளைவிக்கும் மும்மலங்களையும் கருவிகரநாதிகளையும் தேகாதி பிரபஞ்சங்களையும் விட்டு போகும்படி இந்த ஞான சாத்திரத்தின் கருத்தாக நிப்பாய் என கொள்க. பறக்கவென்னும் எச்சத்தை பறவென விகாரமாக்கி உம்முடைய தீமைகள் எல்லாம் பறந்து போகும் படி கருதி நிப்பீரனினும் அமையும். விளக்கம். அப்பொருள் அகலமாய் யாரும் அறிவறிதது, அதாவது தானாக சகலமாய் வந்தது, தானாக தந்தது உந்தீவர என கூட்டுக. அகலமாய் யாரும் வந்தது. அகலம் உருவம் இல்லது. இது கடவுளின் அனந்தத்தன்மையை குறித்தது. அப்ப அகலம் உருவம் இல்லதண்டா அந்த அப்ப அருவம். அகலமண்டா அருவம். அதான் அந்த உருவம் இல்லதன்று சொல்லுது. அகலம்ன்றது உருவம் இல்லதன்று தானே சொல்லுது. அப்ப அது அருவம். இது கடவுளின் ஆனந்தத்தன்மையை குறித்தது. சகலம்ன்றது உருவம் முடியாது. அப்ப அருவத்திருமேனி உருவத்திருமேனி பொருள் அண்டா மெய் ஈண்டு மெய்ப்பொருளாகிய கடவுளின் சத்துத்தன்மையை குறித்தது. சிறப்பும் அருமையின் நிறைவின் நோக்கி அப்பொருள் என சுட்டின. கடவுளின் இருவகை இயல்புகளுக்குள்ளே சிறப்பு இயல்பாகிய சொரூப நிலை அகலம் எனவும், பொது இயல்பாகிய தடத்த நிலை சகலம். அப்ப அதுக்குள்ளேயும் இந்த அகலம் சகலம் என்றது இந்த அகலம் என்று வந்தது சொரூப நிலை என்றும், பொது இயல்பாகிய தடத்த நிலைதான் சகலம் என்றும் கூறப்பட்டது. தடத்த வடிவம் அருவம், உருவம் அது எல்லாருக்கும் தெரியும் என முயப்படும். யாரும் அறிவறியது. பாசஞானம் பசுஞானங்கள் அறியது. நாங்க முதலே படிச்சுட்டோம். பதிஞானத்தால் அனுபவிக்கக்கூடியது. இது கடவுளின் சித்துத்தன்மையை குறித்தது. சத்து சித்து ஆனந்தமாய 3 இலக்கணங்களையும் கொண்டதே பரிபூர்ண பொருள். நிகழம் என்றது விலங்கு. ஆசா நிகழன் துகளாயின் கந்தர் அனுபூதியில இந்த நிகழத்தை பற்றி சொல்லுது. அப்பொருள் சகலமாய் வந்தது. சகல வர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு ஞானத்தை அருளும் பொருட்டு மானிட திருமேனி தாங்கி வந்தது. தீட்சித்து அனுகைக்கு இவரே ஞானகுரு. தானாக தந்தது. தான் சிவம், தானாக ஆன்மா சிவமாம் தன்மையை எய்த தந்தது. உயிர்களுக்கு தன்னை காட்டி தந்தது. தானாகவே அகலமாய் உள்ளது சகலமாய் வந்து தன்னை காட்டி தந்தது என்பது புலப்படுதலாலே தானாக என்பது சிங்க நோக்கு. இதுவினை ஒப்பு மெலவரியாவெதிய பக்குவன் நோக்கி
குருவடிவோடு வந்து ஞான தீட்சைகளை புரிந்து மும்மலங்களை நீக்கி ஆன்மாவின் உண்மைத்தன்மையை உணர்த்தி சுதந்திர குறைவை அறிவித்து பதிஞானம் ஊட்டி பிரபஞ்சத்தை மறப்பிப்பது சிவரூபமாகும், சிவஸ்வரூபமாகும். தீவர என்பது மகளிர் விளையாட்டு. காட்பெருவிரலை நிலத்தில் ஊன்றி கை நீட்டி முன்னுந்தி ஆடுவது. உந்தி உந்து ஈ பறையென பிரித்து ஈ போல் உந்திப்பறையெனவும் ஈயே உந்திபறையெனவும் பொருள் கொள்ளுவர். செய்யுள் தோறும் உந்திபறையென வருதலால் திதி என்னும் அடைமொழியை முன்னும் ஆர் என்னும் சிறப்பு பொருளரும் விகுதியை இறுதியிலும் கூட்டி திருவுந்தியார் என இந்நூல் அழைக்கப்படுகிறது. பொழிப்பு. தனக்கு ஒரு உருவமின்றி யாருக்கும் அறுதற்கரிய பரம்பொருள் நம்பொருட்டு ஆசாரியனாய் உருகொண்டு எழுந்தருளி வந்தது. வந்து அடியேன் தான் ஆகும்படி தன்னை காட்டி அருளழிய தந்தது. இதன் கருத்தமைந்த திருக்களிட்டுப்படியாரின் செய்யுள்கள் 4 அகலமயமாய் 5 ஆகமங்கள். வாதனைப்பாடு. இனி அனாதியே இனி நீர்தான் படி 2வது பாட்டு. 1வது பாட்டு அகலமாய், இது இனி பழக்கந்தவிடு. 2வது வேதனைப்பாடு. வாதனைப்பாடு. இனி அனாதியே கூட்டு போந்த பிரபஞ்ச வாதனையை கூடாதபடி இந்த பொருட்களிலே பொருளிலே இந்த அனவரதமும் வாதனைப்படும் முறையை அருளி செய்கின்றார். பழக்கந்தவிர பழகுவதன்றி யுழப்புவதென்பனோ உந்தி பெற ஒரு பொருளாலே என்றுந்தி பெற. பழக்கம் உபாய குருவாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிராரத்த காரணமாய தேகம் நிற்கையால் அனாதி காலந்தொட்டு இந்திரியாதிகளுடன் கூடி விடுகின்ற வாதனையை தவிர விடுதற்கு அரிதாயிருக்கும். அதன் போலவெனில் பிறவிக்குடனாய் திரிந்தவனுக்கு கடாட்சத்தியாலே கண் விழித்தாலும் அநேகங்காலம் அந்தகாராதி வாசனை பண்ணி போந்ததால் மர்ச்சியாய் வழியை குழி என்று சந்தேகித்தும் முன் வந்தாரை யாவரென கேட்க நிற்பன். அதுபோல பிராரத்தாலே இந்திரியாதி விடயங்கள் வந்தடுத்த காலத்தில் இவற்றின் ஐக்கியத்தாலே சனனம் கூடா நிற்கும். இது கூடாதபடி பிராரத்தமான கன்மம் அனுபவிக்கும் போதே அவற்றின் ஒண்ணாமற் கூடுகின்ற உபாயத்தை திருவருள் கண்ணாக கண்டு இப்படி காட்டுகின்ற கண்ணான திருவருளிலே பழகுவதன்றி வாதனை பண்ணுவது ஒளிந்து உழப்புவது என் பேணே உந்தீகர. பேய்த்தேர் போல் நிலையில்லாத பிரபஞ்சத்தை மெய்யெனக் கருதி பெறும் பேறு என் நெஞ்சமே. ஒரு என்னன்னு தெரியும் தானே, இந்த காணல் நீர் சொல்லுவான். அது நீர் போல இருக்குமா கிட்ட போன அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் அப்படித்தான் சொல்லினான், நிலை இல்லாத பிரபஞ்சம் மெய்யெனக்கு ஒரு பொருளாலே என்று உந்தி பெற ஒப்பில்லாத பொருள் பேரருள் கண்ணாக அந்த பேரலுடனே வாதனை பண்ணி நில் என்க. இதில் நெஞ்சத்தை பெண்ணாற்றது ஏனெனில் தன்னிடத்தில் நாயகரான தம்பிரானார் அனாதியாயிருக்க அவருடைய திருவடியை பேணாமல் ஐம்புல வேடர் வசத்திலே ஒழுகி நாயகரால் முனியப்படும் மிக்க துயரமாகிய அதான் புலங்க 5 புலங்கள் வசத்தொழுகி
ம். நரக சுவர்க்கங்களிலே உழன்று அழிவில்லாத சுகத்தை அனுபவிக்க பெறாது போக்குவரவுடனே திரிகையால் தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து என் பெண்ணே தகாதவற்றிற்கு உட்படுகின்றாய் என பேதமையதனால் நெஞ்சத்தை பெண்ணாக கூறியது. விளக்கம்: பழக்கம் தவிர பழகுவது. பழக்கம் என்ற ஐம்பொறி வாயிலாக ஐம்புலன்களை பற்றும் உலக பழக்கம். தவிர இவ்வாறு வேடரில் வளர்ந்து அசத்தாய் இவ்வாறு ஐம்புல வேடரில் வளர்ந்து அசத்தாய் நிற்றலை விடுவதற்கு பழகுவது. திருவருளை நாடுவது, அதாவது சத்தாய் நிற்றலை நாடுவது. பழக்கம் தவிர பழகுவதை ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் என்று வள்ளுவர் விளக்குகின்றார். சிவஞான போதம் 12ஆம் சூத்திரமும் இதையே கூறுகின்றது. வாதனை என்ற பழக்கம் அந்தகர் குருடர் சனனம் பிறப்பு ஒண்ணானாது ஒத்துண்ணாது அழுத்தாது. உழப்புவது என் பேணே. உழப்புவது முயன்று வருந்துவது. ஈண்டு அவற்றாலாம் பயனை குறித்தது என்பது நடுநிலை விளக்காய் நின்று உழப்புவது என முன்னும் என் பெண்ணே என பின்னும் சென்று இயையும். ஆசான் அருளுரை கொண்டு மெய்யை உணராமல் மேலும் முயன்று வருந்தி தாங்கற்றதனாய பயனென்ன கற்பனவும் இனியவையும் என்று வாசகமும் காண்க. பெண்ணே, ஐம்புல வேடர் வசப்பட்டு தலைவன் அறிய முயலாமலும் மிருகம் இருக்கும் பேதமையால் நெஞ்சத்தை பெண்ணே என்றார். பெண்ணறிவென்பது பெரும் பேதமை என்பது பழமொழி. பேத்தேரண்ட காணல் நீர், பிரபஞ்சம் என்ற உலகம். ஒரு பொருளாலே என்று உந்தி பெற சிவன் நம்மேற்கொண்ட அருளால் எல்லாம் செய்கின்றான் என்னும் உறுதிக்கண் கொண்டு எல்லாம் சிவன் செயலாக கண்டு அச்சிவனிடத்தில் பழகுதல் அவனருளாலே கண்ணாக காணுதல் என்பர் பெரியோர். இறைபணி நிற்றல் என்பது இதுவேயாகும். பொருளாலண்டா பொருளுடன், ஆலண்டா உருகு ஒடு உருவின் பொருட்டு பொழிப்பு. என் நெஞ்சமே, ஞானம் கிடைத்த பின்னும் ஐம்புல விடயங்களுடன் கூடி வரும் பழக்கம் தவிரும் உபாயத்தை திருவருள் கண்ணாக கண்டு அவ்வாறு தவிரும்படி காட்டும் திருவருளிலே பழகுவதை விட்டு நிலையற்ற உலக விடயங்களுக்காக முயன்று பெறு என்ன. ஒரு பொருளாலே எல்லாம் நிகழ்கின்றன தெளிந்து அச்சிவனருளுடனே பழக்கம் செய்து நிற்பாயாக. களிறு 6வது சாத்திரத்தை 7வது என்று பசுவின் 8வது உபாய அது 3வது பாட்டு உபாயப்பயன். உபாயப்பயன் மேல் இந்த உபாயம் கூடினவர்களுக்கு சரண மரணம் கூடாது என்று அருளி செய்கின்றார். கண்டத்தை கொண்டு கரும முடித்தவர் பிண்டத்தில் வாராறு என்றுந்தீவர பிறப்பு இல்லை என்று உந்தீவர கண்டத்தை கொண்டு, அதாவது தம்முடைய பாக்கியத்தாலே தமக்கு பிராணனான சிவன் கோசரமாக இப்படி ஆசாரியராக எழுந்தருளியவற்றை கொண்டே கருமம் முடித்தவர், அதாவது தீட்சியாட் சஞ்சிதமான கண்மத்தையும் போக்கி தேகத்துடனே பிராரத்த கண்மத்தையும் போக்கி அவர் நிறுத்தின அருட்கண்ணாலே ஆகாமியத்தையும் போக்கி இப்படி 3 கண்மத்தை முடித்து தீர்த்த ஆசாரியர் கைப்பட்டு நின்றவர்கள்
பிண்டத்தில் வேறார் என்று உத்திவர். ஒரு காலம் தேகவாதனையில் வழி நில்லார்கள், பிறப்பிறப்பில்லை என்று உந்திவர். ஆகையாலே கண்மங்கூடாதபடி ஆசாரியர் கடாட்சத்தாலே சிவனது திருவடியிலே நின்றவர்க்கு ஒரு காலத்திலும் சனனமில்லை என்க. விளக்கம். கண்டத்தை கொண்டு. கண்டத்தை என்பது எதிரை நோக்கி ஒற்று மிகுந்து கண்டத்தை என வந்தது. கண்டத்தை தம் உணர்வில் வெளிப்பட கண்ட முதல் பொருளாகிய ஆசாரியன் அருளை கொண்டு, ஆசாரியன் அருளை முப்பொருள் உண்மை அறியும் நம் மெஞ்ஞான உணர்வுக்கு வியாபமாக கொண்டு கோசரமாக கோசரம் ஐம்பொறி மனம் இவற்றால் அறியத்தக்கதாக கருமம் முடித்தவர். மூவகை வினையையும் கழித்து முப்பொருள் உண்மை உணர்ந்து தம்முடைய செயலை கழித்து ஆசாரியர் கைப்பற்று நின்றவர். அதாவது சிவனடி சேர்ந்தவர். தந்தொழில் முடிமேர் என்பது திருமுரு ஆற்றுப்படை. பிண்டத்தில் வேற உடல் வாசனை வழி நில்ல. பிண்டமண்டா உடம்பு, அவர்களை ஆன்மா சரீர வாசனை தீரும், அதாவது பாசனம் நீக்கம் உண்டாகும். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சேர்தாரா சேர்தரு நோய் என்னும் குறளையும் இதனை விளக்குகிறார். பிறப்பிறப்பில்லை. ஆசாரியன் மூலம் சிவனருளிலே அழுந்திய போது கருமம் முடிந்து சரீர பழக்க வாசனை தீர்ந்து பிறப்பு மிறப்பு மற்ற சிவப்பேறு உண்டான். பொழிப்பு. பக்குவன் நோக்கி ஆசாரனாகிய எழுந்தறிய சிவனருளை கொண்டே கண்மத்தை கழித்து சிவனடியை சேர்ந்தவர் பழகிய உடல் வாசனையின் வழி நில்ல. பாச நீக்கம் பெற்று பிறப்பிறப்பு அற்ற பேரின்ப நிலையை எய்துவர். களிரண்ட கண்டத்தை கொண்டு. இவ நீர் அடுத்ததப்படி சிவானந்த நிலை. சிவானந்த நிலை. இந்நிலையிலே நின்று சிவனை உண்டான சுகம் வாக்கால் உரைக்க வராதென்று அருளி செய்கின்ற. இங்கன்னிருந்தென்று வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்தென்றும் தீபர அறியும் அறிவதன்றொன்றீபர. இங்கன் இருந்தது என்று தன்னுடைய நிலையும் சிவரூபத்து உண்மையும் இந்த சிவரூபம் கண்ணாகவே அறிந்து இந்த சிவரூபத்துடனே வேற நின்று அனுபவிக்கத்தக்க ஐக்கியம் உண்டான போது அதனால் விளைந்த பரமசுவத்தை வாக்கால் உரைக்க எண்ணும் அளவில் அனுபோகமானது உரைக்கப்படாது ஆகையாலும் உரைக்கப்படாது ஆகையாலும் மனம் வாக்கு காயங்கள் மாயா விகற்ப மாகையால் இவற்றுக்கு அதீதமாயிருக்கையாலும் இப்பொருட்கு ஓர் ஒப்பில்லாது ஒளிகையாலும் இப்படி இருந்ததென்று இவ்வண்ணம் சொல்லுவேன். எப்படி உவமித்து சொல்லுவேன்? அங்கன் இருந்தது என்று உண்டீபர. ஒருவனுக்கு கண்மம் துளை போல் ஒத்து மலபரிவாகமும் பிறந்து தேசிகனுடைய திருவடியை பெற்று சிவரூபத்தையும் சிவஸ்வரூபத்தையும் உணர்ந்து இரண்டர கூடி பரமானந்தமும் விளைந்து அந்த பரம சுகத்திலே அழுந்தின காலத்து அவனுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என்னும் அது ஒளிந்து இன்னபடி என்று அளவுபடுத்தி உரைக்குமது அன்று. அதனால் அப்படியே இருந்தது. அறியும் அறிவதன்று உந்தி பெற. அப்படியிருந்த பொருளை ஆன்ம ஞானத்தால் அறிந்து கூடத்தக்கதன்று என்க. சிவரூபத்து உண்மை. எவ்வண்ணம் சொல்லுகேன் எவ்வாறு என திட்பமாக உவமித்து கூறுவேன். தனக்கு உவமையில் இல்லாததை உவமித்து கூற முடியாது. சொல்லுவதறியேன் வாழி என்பது அனுபவ வாசம். சொற்பால் அமதிவள் யான் சுவை என துணிந்திங்கென்னே
நட்பால் விளைத்தெய்வ தந்தின்று நாணிவளாம் பகுதி பொற்பார் அறிவார் என மாணிக்க வாசகடிகள் முந்தியில் பந்தை இன்பத்தை உவமைப்படுத்தி உணர்த்தினார். சிவஸ்வரூபத்து உண்மை அருவமும் உருவமும் அல்லாதாய் குணமும் குறியும் இல்லாததாய் நின்மலமாய் ஒன்றாய் நித்தமாய் அறிவுக்கு அறிவாய் சலனம் மற்றதாய் அகண்டிதமாய் அனந்த உருவாய் இன்னும் பலவாய் உள்ளது அதீதமாய் எட்டாததாய். 2வது அங்கனமிருந்தது சிவானந்தம் அனுபவித்தவாறு இருந்தது. சார்ந்ததன் வண்ணமாகும் உயிர் சிவனை சார்ந்து சிவானந்த அனுபவத்தை உணரும். இக்கருத்தை செப்ப அறிய சிவங்கண்டு தாந்தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே என்னும் திருமந்திரத்தோடு ஒப்பு நோக்கி உணர்க. 3வது அறியும் அறிவதன்று சிவானந்தம் அறிவு வடிவாயுள்ளது. சுட்டறிவால் அறிந்து கூடவும் உரைக்கவும் தக்கதன்று மெய்யறிவால் உணரப்படுவது. அவனருளாலே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்று ஆயும் அறிவு கடந்தாரன் என்றும் வந்துள்ள திருவாக்குகளை காண்க. சிவானந்தம் பொழிப்பு சிவானந்தம் இப்படி இருந்ததென்று ஒருவமையில் வைத்து கூற முடியாது. கற்கண்டின் சுவை அதை உமிழ்ந்தார்கன்றி அறியப்படாதது போல சிவானந்தம் அவனை கண்டு உணர்ந்தார்கன்றி அறிய ஒண்ணாது. அது அறிவு வடிவாயுள்ளது. பாச பசு ஞானங்களாகிய சுட்டறிவால் அறிந்து கூடவும் உரைக்கவும் வராதது. களிறு அதை விடுங்க, அது என்னென்று விளங்கி சிவத்தின் பிரிப்பறு நிலை இப்படி படர்க்கையாய் நின்ற சொருவந்தானே அனாதியே நமக்கு தன்மையுமாய் முன்னிலையுமாய் கண்ம பரிபாகமும் மலபரிபாகம் பிறந்த பின்பு ஆசாரியானுமாய் வந்தது என்று அருளி செய்கின்றார். ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்தி வர நம்மையே ஆண்டான் என்று உந்தி வர ஏகனுமாகி இப்படிப்பட்ட பொருளாய் உள்ளவனே அனாதியே ஆன்மாவை கூடி பிரிதற்கு அரியன் ஆகையாலே ஒன்று என்னும்படியும் அநேகனும் ஆனவன் யாம் செய்த கண்மத்துக்கீடாக உபயோகிக்க வேண்டி அவன் அவள் அது என்று பலவாய் நிற்கத்தக்கவனுமாய் நாதனும் ஆனான் என்று உந்திவர் இப்படி நின்று கண்மத்தையும் தொலைப்பித்து மலத்தையும் பக்குவமாக்கின இந்த அவதரத்திலே நமக்கு ஆசாரியனுமாய் எழுந்தருளி வந்தான். நம்மை ஆண்டான் என்றே உந்திவர் இப்படி எழுந்தருளி வந்து அனாதியே தொடங்கி இன்றளவும் திருவருள் கிடையாமையால் நரகத்தில் உழந்த நம்மையே காருண்யத்தின் மிகுதியாலே பெருதற்கரிய திருவடியை தந்து அடிமை கொண்டான் என்க. ஏகாரம் இழிவின் கண் வந்தது. விளக்கம்: ஏகனுமாகி இறைவன் உயிர்கள் நிலத்தற் பொருட்டு அவற்றுடன் உடலும் உயிரும் போல அபேத கலப்பால் ஒன்றாயிருக்கின்றான். இறைவன் ஆணவ இருளில் ஆன்மா தனித்திருந்த கேவல நிலையாகிய அனாதியே ஆன்மாவை கூடி பிரிதற்கு அரியனாய் அறிதற்கு அரியனாய் உள்ள ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி என்பது சிவஞான போதம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகமும் காண்க. இதனால் ஒன்றாய் நிற்றல் கூறப்பட்டது. அநேகனும் ஆனவன் உயிர்கள் அறிவை பெறும் பொருட்டு கண்ணும் கதிரோனும் போல பேதமாய் பொருளின் தன்மையால் வேறாயும், அதாவது அநேகனாய் நிற்கத்தக்க சிவன் இதனால் வேறாய் நிற்றல் கூறப்பட்டது. இறைவன் அநேகனாய் இருந்து நமது கண்மங்களுக்கு ஏற்ற வண்ணம் உபகரித்து கண்ம பக்குவமாய முறையால் அனுபவ அறிவை உண்டாக்குகின்ற. இதனால் இருவினை ஒப்பும் மலபரிவாகவும் உண்டாகின்றன.
நாதனும் ஆனான். உயிர் அறிவு பெறச் செலுத்துதற் பொருட்டு கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல பேதா பேதமாய் உயிர்க்குயிராகும் தன்மையால் உடனாய் மதாவது ஆசாரியனாயும் வந்தான். இதனால் உடனாய் நிற்றல் கூறப்பட்டது. இவ்வாறு ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்றல் என்ற சாத்திர உண்மையை 8 திசைதானாய் வேறாய் உடனானிடம் வீழும் மிளலையே என்ற தோத்திரத்திலும் காண்க. ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் ஆகிய மூவகை இயல்பும் கொண்ட பொருள் பொருந்திய சொல்லே அத்திவிதம் என்பது இதுவே சைவ சித்தாந்த கொள்கையாகும். நம்மையே ஆண்டான் ஏகாரம் இழிவு சிறப்பு. மிகவும் இழிந்த நிலையில் உள்ள சகலராகிய நம்மையும் பேரருளால் ஆசானாகி வந்து ஆண்டு கொண்டான். உயர்த்த பிரளயாகலர் விஞ்ஞானகலரை ஏற்ற வகையால் ஆட்கொள்வான். இவ்வாறு இறைவன் ஆட்கொள்ளாவிடின் சுவர்க்க நரகங்களிலும் இப்பூவுலகிலும் பிறவி எடுத்து சுழல நேரும். நமது பக்குவம் கண்டு ஆசாரியனாய் வந்து தீட்சை தந்து ஆட்கொள்வான். இங்கனம் திருவடியை தந்து அடிமை கொள்வதால் இறைவன் ஆண்டவன் நாம் மீளா அடிமை என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்றார் தாயுமானர். பொழிப்பு. உயிர்களிலே கலப்பிருப்பதால் ஒன்றாகி அவன் அவள் அதுவாய் நின்று அறிவு தரும் பொருளின் தன்மையால் பலவாய் நிற்கத்தக்க சிவன் மலபக்குவத்தின் போது உயிர்க்குயிரா உடனாய் நின்று செலுத்தும் ஆசாரியனாய் ஆனான். அருள் கிட்டாது சுவர்க்க நரகங்களிலும் பூவுலையிலும் பிறவி எடுத்து சுழன்ற மிகவும் இழிந்த நம்மையும் ஆட்கொண்டான். 6வது பாட்டு. தம்பிரானார் பாரம். இப்படி எழுந்தருளி வந்து அடிமை கொண்ட போதே தன் பாரங்கெட்டு சர்வமும் தம்பிரானார்க்கே பாராமாம் முறைமையை அருளிச் செய்கின்றார். நஞ்செயலற்றிந்த நாமற்ற பின்னாதன் தம் செயல்தானே என்றும் முந்திவர தன்னையே தந்தானன்றுந்தீவர. நம் செயலற்று சர்வத்தையும் தம்பிரானார் கூடி நின்று கூட்டுகை செய்த அந்த முறையை அறியாமல் தன்னாலே செய்யப்பட்டதென்று என்று கருதும் ஆன்மா சுபாவமும் அருளாலே விட்டு நீங்கி அந்த நாம் அற்ற பின் இப்படி நீங்கினோம் என்கின்ற தன்மையும் அருளிலே கொடுத்து தானும் அருளேயாய அப்பொழுதே கொஞ்சம் மேலிருந்தோம். அப்பொழுதே நாதன் தன் செயல் கர்த்தா இவனை கிரகித்து கொண்டு இவன் செயலெல்லாம் தன் செயலாக்கி தானே என்று உண்டி பெற இவனும் தானாகவே நிற்பன் தன்னையே தந்தான் என்று உண்டி பெற. இப்படி கூடி ஒருவன் கைமாறு செய்யத்தக்கதாக தன்னை ஒளிந்த பொருளிலே வேண்டுவது கொடுக்கையின்றி தன்னையே தந்தான் ஒருவனுக்கு சிவனும் ஒரு பதங்களை கொடாமற் கரையற்ற பலமாக அவனைப் போல தன்னையும் அவனுக்கு கொடுப்பான் என்க. கீழே இருக்கும் விளக்கம். நம் செயலற்று சிவச்சார்பை உணர்ந்து மலர் சார்பு கெடுமாறு திருவருள் நலந்தும் ஆன்மா அருள் வயப்படும். அவ்வான்மா திருவருள் காட்டுமாறே செயல் புரியும். தன்னாற் செய்யப்பட்டதாக கருதும் ஆன்மா சுபாவம் கூட திருவருளால் நீங்கிவிடும். 2வது, அந்த நாம் அற்றபின் திருவருள் அழுந்தி எல்லா செயல்களை முறைப்பணியாக புரிதலால் சிவகரணமாகும். ஆன்மபோதம் சிவபோதமாகும். சிவவியாபகத்துக்குள் ஆன்மா அடங்கிவிடும். 3வது, நாதன் தன் சிவத்தின் வியாபகத்துட்பட்ட ஆன்மா தன் செயலற்று விடுகின்றது. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்னதோ இங்கு அதிகாரம் என்று மாணிக்கவாசகர் இங்கே உணர்த்துகின்றன. மாணிக்கவாசகர் இங்கே உணர்த்துகின்றன. தானே சிவமான் தன்மை எதிய இவனும் சிவமும் கூடி வேற நிற்பர்
தானாகத் தந்ததென்றும் உந்தி பெற என்று முதற் செய்யுளிற் கூறியது காண்க. தன்னையே தந்தார். நான் நம்மையே சிவனுக்கு உரியமையாக அர்ப்பணித்து விட்டால் சிவமும் வேறு வகை பயன்கள் ஈடாகாமை கருதி தம்மையே பரமுத்தி நிலையே நமக்கு தந்தருளுகின்றான். சிவத்துக்கு நாம் நம்மை அழியாது பிற பொருட்களை அளித்தால் சிவமும் தம்மை நமக்கு அழியாது வேறு பயன்களை பதமுத்தி நிலையை அருளுகின்றான். மேலெடுக்கணும். தந்ததும் தன்னை கொண்டதும் என்றென்னை என்பது அனுபவ வாசகம். பொழிப்பு. அருணினாலே தன்னாற் செய்யப்பட்டதாக கருதும் ஆன்மா சுபாவமும் மற்று இப்படி நீங்கினோம் என்று ஆன்ம போதமும் அற்று தான் அருள் வயப்பட்ட பொழுது சிவன் இவனை தன் வியாபகத்துள் அடக்கி இவன் செயலெல்லாம் தன் செயலாக்கி இவனும் தானாக வேறற நிற்பன். தன்னையே கொடுத்த இவனுக்கு சிவனும் தன்னையே கொடுப்பான். பாலனைதல் தூங்கினார். ஓகே. ஏகி பாவ உபாயம். இப்படி பெற்ற பொருளுடனே ஏகி பாவம் பிறந்து ஒரு நீர்மையாய் நிற்கும் உபாயம் எப்படி என்று கேட்ட மாணாக்கனை நோக்கி மேலருளி செய்கின்றார். உள்ள முருகில் உடனாவரல்லது தெள்ள அரியர் என்று உந்தீவர சிற்பரச் செல்வர் என்று உந்தீவர உள்ள முருகில் ஸ்திரீகள் தங்களுக்குரிய புருஷர்களிடத்து உண்டாகிய தலையன்பு இடையன்பு கடையன்பு என்னும் மூவகை ஆசை மிகுதிக்கொப்பாக நம்பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்த தம்பிரானர் தமக்கு திருநாமமாகிய பஞ்சாட்சரத்தின் உண்மையை ஒரு கால அருளி செய்ய கேட்டும் உள்ளபடி காட்ட கண்டும் அந்த சொரூபம் அனாதியே தம்மிடத்திலே கூடி நிற்கிற முறைமையை உணர்த்தி அவர் கூட்டு முறைமைகளிலே கூட்டம் கூடியும் இப்படி 3 வகையும் கண்ட சீவர்கள் நிர்விகாரிகளாய், அதாவது அக்கினி கலந்த மெழுகு போல உருகி பேரன்பு கூர்ந்து கரை அழிந்திருந்த காலத்து உடனாவர். அதாவது குளிகையாலே காளிதமர பேதிக்கப்பட்ட செம்பிலே உள்ள மேற்றெழுந்திருந்து செம்பொன்னும் பெயர் கெட்டு பொன்னென்னும் பெயர் பெற்றாற் போல ஆன்மஸ்வரூபம் மறைந்து சிவஸ்வரூபமையாய் சிவனென நிற்பர். அல்லது இப்படி கூடுகை ஒளிந்து தெள்ள அரியதென்று உந்திவரவு தம்முடைய போதத்தால் ஆராய்ந்து கண்டு கூடுதற்கு அரியர் சிற்பச் செல்வர் என்று உந்திவர. இப்படி செய்தலே இப்படி தன் செயல் கூடாதே கூடினவர்களே மேலான ஞான ஐஸ்வர்யத்தை உடையவர் என்ற விளக்கம். சிற்பரச் செல்வர் உள்ள முருகில் உடனாவர், அதாவது உருகில் அல்லது தெள்ள அரியர் என்று கொண்டு கூட்டுக. உள்ள முருகில் உடனாவர் தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி அதனிடத்திச்சை முதிர உள்ள நெகிழ்ந்து உருகும். உள்ள முருகவே பாசன் நீங்கிவிடும். மனத்தின் கண் மாசற்றோர் ஆன்மஸ்வரூபம் மறைந்து சிவஸ்வரூபமாய் சிவமென நிற்பர். அன்பே சிவம். கணவனிடத்து அன்பு செலுத்தும் வகை பற்றி மகளிர், தலைமகளிர், இடைமகளிர், கடைமகளிர் என மூவயப்படுவர். இவருள் தன்னாமங் கெட்டு தலைவன் தாள் தலைப்பட்டாரே தலையன்புடை மகளிர் இத்தலை மகளிர்பால் இறைவன் அருளிய நன்றிகளை நினைந்து அவன் மாட்ட அயரா அன்பு செலுத்துவோரே சிவரூபமாய் சிவனென நிற்பர். இவரே பரமுத்தி நிலையினர் உடனாவர். உருகிய உள்ளத்தாராய போது சீவர்கள் நிர்விகாரிகளாவார்கள். இரச குளிசையாலே களிம்பு நீங்கிய செம்பு மாற்று உயர்ந்து பொன்னாவது போல திருவருளால் உள்ள முருகி பாசன் நீங்கிய ஆன்மா சிவனென நிற்கும். சிவமும் பிரிப்பின்றி நிற்கும். இதுவே சிவானந்த நிலை. தெள்ள அரியர். அறிவுக்கும் அறிவாகிய சிவபோதத்தால் அன்றி அறிவுக்கு அறியும் ஆன்மா போதத்தால் இற அனுபவ நிலையினை இத முடியாது. சிற்பர செல்வர். சித் ஞானம் பர மேலான செல்வம் ஐஸ்வர்யம். சிற்பர செல்வர் மேலான ஞான ஐஸ்வர்யமுடையவர். முத்தியில் ஒன்றாய் அறிவோடு கலந்து நின்றும் வேறாய் சிவபோகமாய் விளங்கி தோன்றியும் உடனாய் நின்று சிவபோகத்தை அறிந்தும் உபகரிப்பர். சிவனே ஆதலின் சிற்பர செல்வர் எனப்பட்ட சிவத்தை எய்தியோரும் சிற்பர செல்வர்களே ஆவர்.
பரஞானத்தால் பரத்தை தரிசித்தார் பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பேரார் என்றது மிச்செயலின் கருத்தை விளக்குகிறது. பொழிப்பு ஆன்மாக்கள் மேலான ஞான ஐஸ்வர்யரான சிவனது நன்றியை நினைந்து அயரா என்பால் உள்ளமுருக பாசம் நீங்கி ஆன்மரூபம் மறைந்து சிவரூபமாய் சிவனென நிற்க சிவமும் பிரிப்பின்றி நிற்கும். இவ்வாறு சிவனை அன்பாற் கூடுதல் அன்றி ஆன்மபோதத்தால் ஆராய்ந்து கண்டு கூட முடியாது. சிவப்பேறு எய்தியவர் மேலான ஞான செல்வர் ஆவர். உள்ள முதல் செய்தால். ஓகே, யோகோபாயம் படி. யோகோபாயம். இந்த நிலை கூடாத அளவில் வேறையும் உபாயம் உண்டென்று அருளிச் செய்கின்றார். ஆதாரத்தாலே நிராதாரம் சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற விமலற்கிடமதன்றுந்தி பெற. ஆதாரத்தாலே மூலாதாரம், சுவாசித்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னை என்று சொல்லப்படான் என்ற ஆதாரங்களிலே ஒவ்வொரு ஆதாரந்தோறும் பொருந்தின தேவதையை தியானித்து சமாதி அடைந்து இது கைவந்த பின் நிராதாரத்தே சென்று நிராதார யோகம் என்று சொல்லப்பட்ட ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்து ஒரு பற்றுமின்றி சமாதிகரனாய் நிற்க. நீ மீதானத்தே செல்க உந்தி பெற. அந்த நிராதார யோகத்திற்கு உபாய யோகமாகிய மேலான யோகத்திலே சாதித்து தன்னுடைய செயலற நிற்குமதை சாத்திரங்களின் வழிகளிலே ஆராய்ச்சி செய்து மீதானமாகிய சிவரூபத்திலே ஏன் சிவரூபம் என்று நடுக சொல்றீர்? சிவரூபத்துக்கும் சிவரூபத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் சொல்லும் பாப்போம். சிவரூபம் சும்மா சிவத்த ரூபம், இது சிவஸ்வரூபம். மூன்று ஒவ்வொரு தடவையும் சிவஸ்வரூபத்தை சிவரூபம் என்று சொல்றீர். ஏனண்டு நான் விளங்கல. மீதானமாகிய சிவஸ்வரூபத்திலே கூடும்படி சிரத்தை பண்ணுவாயாக. விமலற்கிடம் அதென்று உந்தி பெற. இப்படிப்பட்ட இடமே நின்மலமாகிய சிவனை கூடத்தக்க இடமாவது என்க. யோகம் தொடர்பு செய்வது, சீவன் பரத்துடன் அடைவது உண்மை தவயோகம். தவயோகம் சாலம்பம் நிராலம்பம் என இரு வகைப்படும். சாலம்பம் ஆலம்பம் அதாவது ஆதார யோகம். நிராலம்பம் என்பது நிராதார யோகமா. நிராதார யோகமே ஞான யோகமாகும். ஆதாரத்திலே ஆதாரங்கள் 6 ஆதாரங்களிலும் முறையே விநாயகர், பிரமா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய இத்தேவதைகளை தியானித்து சமாதி அடைதல் ஆதார யோகம். நிராதாரத்தை சென்று தேவதாத்தியான சமாதி நிலை கைவந்த பின் நிகழ்வது ஆன்மஸ்வரூபம். ஆதாரமின்றி ஆன்மஸ்வரூபமாய் சமாதி எய்துதலால் இந்நிலை நிராதார யோகம் எனப்படும். இது ஞான பூசைக்குரியவனாகும். மீதானத்தே செல்க. ஞான பூசைக்குரிய நிலை சன்மார்க்க நிலை எனப்படும். இது சரியை, கிரியை, யோகம் என்னும் 3 நிலைகளிலும் மேம்பட்டது. ஆதலின் இதனை மீதானத்தே செல்க என்றார். ஞானத்தால் சிவனின் தடத்த லக்கணத்தை அறிந்து பின் சிவஸ்வரூபத்தில் அழுந்துவதே சிவயோகம். இதன் விளைவே சிவபோகம். சிவபோகமே முடிந்த நிலை. இதுக்குள்ள தசகாரியம் வந்துடுது. விமலற்கிடம் அது. ஞான நூல்களை கற்று ஆசிரியரிடம் கேட்டு சிந்தித்து காண்பான் காட்சி பொருள் பற்றிய என்னது திரிபுடி ஞானம் பற்றிய சபிகற்ப ஞானம் வருது. நிருவப்பம் கடந்த நிருவிகற்ப ஞானத்தால் வழிபட வேண்டும்.
சிவனது சொரூப திருமேனியிடமாக இவ்வழிபாடு நிகழ்தலே ஞான மார்க்கமாகும். இந்த சிவ சாயுச்சியமாகிய பரமுத்தி தானமே விமலக்கு இடம் அது எனப்பட்டது. நின்மல சிவனை கூடுமிடம் இதுவே தெளிவாகும். ஒவ்வொரு சொல்லும் சைவ சித்தாந்தத்தை கூறுது. ஆறு ஆதாரங்கள். பொழிப்பு 6 ஆதாரங்களிலும் உரிய தேவதைகளை தியானித்து பழகிய பின் நிராதாரமாகிய ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்து சமாதி பெறனாகி மேம்பட்ட ஞான பூசைக்குரிய சன்மார்க்க நிலையை அடைந்து சிவஸ்வரூபத்திலே வழிபாடு செய்க. இப்பரமுத்தி தானமே நின்மல சிவனை கூடுமிடம். ஆதார யோக பயன். ஆதார யோகத்துக்கிட்ட உபாயம் ஒளிந்த சாயுச்சியத்துக்கு இலக்கணமான யோகமல்ல என்று அருளி செய்கிறார். ஆக்கிலங்கே உண்டாய் அல்லதங்கில்லையாய் பார்க்கில் பரம தன்னுன்றீவர பாவனைக்கெய்தாய் என்று உந்தீவர ஆக்கில் அங்கே உண்டாய். தற்போதத்தாலே மூலாதாரம் முதல் பிரம தந்திர மீறாக உள்ள ஆதாரங்களில் ஒவ்வொரு தேவதையை தியானித்த காலத்தில் உண்டு போல தோன்றியும் அல்லது அங்கு இல்லையாய் தியானியாத காலத்து இல்லையாயும் பார்க்கில் பரமது அன்று உந்திவர். இப்படி தியானிக்கப்பட்ட தேவதைகள் இந்த தேகத்தில் ஆதாரங்கள் போல போகத்துக்கு தானமாகி அண்டத்துக்குட்பட்ட பதங்களிலே அடைவிக்கும் அது ஒளிந்து பரிபூரணமான சாயுச்சியத்தை அடைவிக்க மாட்டா. அகதேனில் ஆன்மபோதமானது சீவிக்கும் அளவில் அதோமுகமாக ஒளிந்து சீவியாது. ஆகையால் அதனால் கற்பிக்கப்படும் அவையெல்லாம் தனக்கு அநாதியே வாதனை பண்ணி போந்த மாய ரூபமே ஒளிய தன்னை விட்டு நீங்காத சிவஸ்வரூபத்தை உணர்த்தாது. ஆதலின் தன்னுடைய போதத்தால் கற்பிக்கப்படும் அவையெல்லாம் விசாரித்து பார்க்கில் சொரூபமல்ல பாவனைக்கு இதாது என்று உந்திவர. இவ்வித ஆவாங் மனோகோசரமாயுள்ள பொருள் இவனுடைய கற்பனை இலகப்படாது என்க. ஆங்கில் அங்கே உண்ட ஆதார யோகம் நிராதார யோகத்துக்கு அடிப்படை தற்போதத்தோடு செய்யப்படுவது. தேவதைகள் தியானித்த போது உள்ளனவாக காணப்படும் பிரமரந்திரம் அதாவது உச்சித்து வேரம் அல்லது அங்கு இல்லையா தியானிக்காத போது இத்தேவதைகள் இலவாகின்றன. ஆன்மபோதம் கீழ் நோக்கிய சீவிப்பதால் மாயா ரூபத்தை கற்பிக்கும், சிவரூபத்தை தராது. சிவரூபம் பாவனை கெட்டாது. அதோ முகம் கீழ் நோக்கி பதங்கள் பதமுத்திகள் ஒளிந்து அன்றி பார்க்கில் அது பரமன்று. கிரியாயோகமாகிய ஆதார யோகம் தவப்பயனாய் குருவை தந்து ஞானத்துக்கு வழிவகுக்கும். ஞானத்துக்கு முதற் காரணமான ஆதார யோகம் தரும் சாரூப முத்தி மேலானது அன்று. முத்தியே மேலான பாவனைக்கு இதாது. பாவிக்கின் மனாதி வேண்டும் என்பது சிவபிராசம். சீவ போத முனைப்போடு மனாதிகளால் செய்யும் எதுவித பாவனைக்கும் சிவம் இட்டாது. பாவனைக்கு அண்டத்துக்குட்பட்ட தேவதைகளையே எய்தும். சிவனடி செய்தலாகிய சிவசாவிச்சியம் சிவன் அருளாலேயே பாவிக்கப்பட வேண்டும். பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும். பரம்பரன் அருளினாலே என்பது சிவஞான சித்தியர். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி திருவாசகம். அவன் அருளாலே குருவருள் ஆவாங் மனோ கோசரம் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது அறியது. பொழிப்பு இதே தாமரை முதலிய இடங்களில் தேவதைகளை கற்பித்து தியானம் செய்த காலத்து அவை உள்ளனவாயி தியானம் செய்யாத போது இல்லாதனவாயும் விளங்கும் ஆதார யோகத்தை விசாரித்து பார்த்தால் ஞானத்துக்கு படிமுறையில் உபகாரமாகுமன்றி மேலான நிராதரமாகாது. மனம் வாக்கு கெட்டாத சிவம் கற்பனை இலகப்படாது. சித்தரார் சுத்த நிராதார யோகத்து இயல்பு. மேல் முன் சொல்லப்பட்ட நிராதார யோகத்தை விரித்தருளச் செய்கின்றார். அஞ்சே அஞ்சாத அறிவே அறிவாக துஞ்சாதுணர்ந்திருந்தீவர துய்ய பொருளீதன்றுந்தீவர. அஞ்சே அஞ்சாக பஞ்சபூத பரிணாமம் ஆகிய தேகம் ஆன்மா கூடினால் ஒளிந்து
சேட்டியாது. ஆகையால் அந்த தேகத்துடனே கூடி நின்றால் உள்ள தோஷத்தை அறிந்து வேறாகக் கண்டு நீங்கி நிற்கவே. இந்த தேகமும் பிரமாண்டமாகிய பஞ்சபூதங்கள் போல இவனுக்கு வேறாகியே நிற்கும். அறிவே அறிவாக இவற்றை அருட்கண்ணாலே கண்டு நீங்கிற ஆன்மாவுக்கு நீங்கின பொழுதே இவனுடைய இச்சா ஞான கிரியைகளும் தொலைந்து இவனுக்கு அனாதியே பிராணனாய் மறைந்து நின்று ரட்சித்த சிவனும் இவனை கவலீகரித்து கொண்டு தான் ஆன்மாவாகியே நில்லா நிற்பன். இந்நிலை தவறாமல் நிற்கும்படி ஒருவன் ஓர் ஊருக்கு போகும் அளவில் மற்றொருவன் காட்டிவிட்ட குறிவழி செல்லாமல் பக்கமே செல்லத்தக்க கள்வருடைய அடிப்பாட்டடையை வழி எனக் கருதி சென்றால் கள்வராலே விதனப்படா நிற்பன். இந்த விதனங்கள் கூடாதபடி பக்க வழிகளில் செல்லாமல் ஒருவன் காட்டிவிட்ட குறிவழி சென்றால் ஒரு வியாகுலமும் அறப்போய்க் கருதின ஊரிலே சென்று தன்னுடைய கோட்பாடு முடியா நிற்பன். அதுபோல சொரூபத்திலே சென்று இரண்டர கூடுகின்ற வழிக்கு விரோத வழியாகிய மயக்க விகற்பங்களிலே விழுந்து சனன மரணங்களை அடையாதே. தன்னுடைய சொரூபத்திலே வந்து கூடும்படி வழிகாட்டி நிற்கின்ற உணர்வு கண்ணாக துஞ்சாது உணர்ந்திருந்து உந்தி பெற கேவல சகலத்திலே தாக்காமல் இருக்க வேண்டும். துய்ய பொருள் ஈது என்று உந்தி பெற வேதாகமங்களில் தீர்வான பொருள் இதுவே என்க. விளக்கம். அஞ்சாக பிண்டமான பஞ்சபூதங்களை ஆன்மா தன்னில் வேறாக காண்பது போல பஞ்சபூத பரிணாமமான உடம்பையும் ஆன்ம தன்னில் வேறாக கண்டு நீங்கி நிற்க திருவைந்தெழுத்தே அஞ்சாக என்கின்றது திருக்கற்றுப்படியார். 2வது, அறிவே அறிவாக குருவருளால் உபதேசம் மூலம் அனுபவத்தில் ஆன்மாவின் உண்மை தெளிந்த போது ஆன்மாவின் நிச்சயாதி மூன்றும் தற்போத நிலை பெற்று தற்போத ஒளிவு பெற்று சிவத்தினது இச்சையாதிகளுள் அடங்க சிவம் ஆன்மாவை கவர்ந்து கொண்டு தானே ஆன்மாவாக நிற்கும். அவ்வாறு நடந்தும் சிவத்தினது உணர்வே கண்ணாக ஆன்மாவுக்குள் சிவம் மறைந்திருந்த வண்ணம் சிவத்துள் ஆன்மா மறைந்திருத்தலே நிராதார யோகம். 3வது, துஞ்சாது உணர்ந்திருந்து நிராதார யோகம் மேற்கொள்வோர் குருவின் உபதேச வழி நின்று கேவல சகலத்திலே தாக்காமற் சிவஸ்வரூபத்திலே இரண்டர கலந்தலாகிய வழியிலே இருக்க வேண்டும். துய்ய பொருள் ஈது. ஆன்மா சிவத்துள் அடங்கி ஒன்றுபட்டு ஒழுகும் இந்த நெறியே நிராதார யோகமே வேதங்களிலும் ஆகமங்களிலும் கூறப்பட்ட முடிவான பொருளாகும். பொழிப்பு. ஆன்மா தன்னில் வேறாக பஞ்சபூதங்களை காண்பது போல பூத பரிணாமமாகிய உடம்பையும் வேறாக கண்டு நீங்கி திருவருளால் ஆன்மாவின் உண்மை தெளிந்து சிவத்துள் அடங்க சிவம் ஆன்மாவை கவர்ந்து கொண்டு தானே ஆன்மாவாக நின்று நடத்தும். இவ்வாறு நடத்தும் சிவத்தினது உணர்வே கண்ணாக கேவல சகலத்திலே தாக்காமல் சிவத்தோடு வேறாக கலந்து வழியில் இருக்க வேண்டும். இந்நிராதார யோகமே வேத ஆகமங்கள் கூறும் முடிவான பொருள். வேத சிவாகமங்கள் கூறும் முடிவான பொருள். ஓம் நமச்சிவாய. திருச்சி பாட்டு படிச்சிருக்கிறோமா?